முதலமைச்சர் அறிவித்த நிவாரண உதவிகளை எல்லாம் கேட்ட பிறகு அது வந்து விழுப்புரத்துக்கும் கடலூருக்கும் அறிவித்த நிவாரண உதவிகளை எல்லாம் கேட்ட மக்கள் எங்கள் ஊர்லேயும் வெள்ளம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னது அதீதம் இல்லையா? அது வந்து வெறுமனே அது தேர்தல் கூட்டணி என்பதை தவிர ஒரு ரிலீஃப் வாங்கிறதுக்காக எனக்கு வெள்ளம் வரணும்னு தமிழக மக்கள் நினைப்பாங்கன்னு சொல்கிறது, அதாவது ஒரு இன்டலெக்சுவல் கேலிபரோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படி சொல்கிற போது அதில் உண்மையிலே மனசு கஷ்டப்படுது. இல்லை நீங்கள் அதாவது இந்த இதை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அதுக்கு முழு உண்மையாக இப்படி சொன்னதை வரவேற்கிறோம் அப்படின்லாம் சொல்லலை. ஒரு சில நேரங்களில் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சில தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது. நம்ம வந்து அது சுத்தமாக நம்ம அரசியல் இயக்கம் அரசியல் இல்ல அதாவது வந்து நம்ம முழுமையாக அப்படியே 100% இப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியாது. இன்னொன்னு முக்கியமா ஷானவாஸ் ஹுசேன், முக்தர் அப்பாஸ் நக்வி நாடாளுமன்றத்தில் இருப்பதையும் மற்றவர்கள் இப்போ சலீமும் ஷானவாஸ் ஹுசேன் ஒன்றா? இடதுசாரிகளுக்கு மேற்கு வங்காளத்தில் சலீம்னு ஒரு இருக்காரு, அவரும் ஷானவாஸ் ஹுசேனும் ஒன்றல்ல. அதே போன்று ஷானவாஸ் ஹுசேன், முக்தர் அப்பாஸ் நக்வி இருப்பதும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதும் ஒன்றல்ல. அதை முதல்ல தோழர் விளங்கணும். அப்போ வந்து இது முக்கியமாக வெறும் பதவிக்காக வேண்டி அப்படி என்றதல்ல. ஒரு பிரச்சனை இன்றைக்கு சட்டம் இயற்றக்கூடிய அவைகளில் எல்லா சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் அதுதான் ஜனநாயகம். ஆனால் நான் கேட்பது, நீங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர் 2 சட்டமன்ற உறுப்பினர்களால் அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் ஜனநாயகத்தினுடைய அழகு அதுதான்றதுக்காக உள்ளுக்கு போறீங்களா? அப்படி வென்றெடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? இல்ல திராவிட இயக்கம் அதுக்கு ஒத்துழைக்கும் நம்புறீங்களா? அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கும் போது ஒரு சட்டத்தை தடுத்து நிறுத்துவது, அதற்கு எதிராக வாக்களிப்பது, இதெல்லாம் நடக்கும். குறைவான எண்ணிக்கையில் இருக்கும்போது அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வர முடியும்ல. பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்கு அந்த உறுப்பினர்கள் நமக்கு பயன்படுவாங்க அப்படின்ற அடிப்படையில் அதை நம்ம வந்து திரு ஹிதாயத்துல்லா, ஒற்றை இலக்கு அதிமுக போகணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒற்றை வரியில பதில் சொன்னீங்கன்னா நான் என் கேள்வியை தொடுப்பேன். அதிமுக ஏன் போக வேண்டும்? சகோதரர் கனகராஜுக்கும் உங்களுக்கு சேர்த்தே ஒரு ஒற்றை வரியை சொல்லுங்க, நான் இன்னொரு பதில் விளக்கமா நான் கேட்பேன். கனகராஜ் அவர்களை சார்ந்த கட்சியோ அல்லது வைகோ அவர்களோ ஏற்கனவே திமுகவோடும் உடன்பாடு, அதற்கு முன்னால அதிமுகவோடும் உடன்பாடு இருந்தவங்க தான். அப்பொழுதும் அந்த 2 கட்சியை பத்தி ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப புதுசா இது 2ல எதை நீங்க ஏன் ஆதரிக்கன்னு அவர் கேட்டார் இல்லையா கேள்வி. எனக்கு பொறுத்த இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது அதிமுக, மக்களுடைய விரோத போக்கை கையில எடுத்து இருப்பதும் அதிமுக என்பதால் அந்த ஆட்சி போக வேண்டும். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, 2 சீட்டு 3 சீட்டு இருந்தாண்டு உங்களுக்கு தெரியும். வாஜ்பாய் அவருடைய ஆட்சி ஒரே ஒரு சீட்ல தான் போச்சு. அது அவங்க பதில். நான் உங்களுக்கு கேள்வி இல்ல, அது அவர்கள் சொல்லணும். அத சொல்லிட்டு நான் எனக்கு உங்களுக்கான கேள்வி இருக்கு. அவருக்கு ஆதரவான இல்ல திரு ஹிதாயத்துல்லா, என் கேள்வி இல்ல திரு ஹிதாயத்துல்லா, அதிமுக அரசு ஏன் போக வேண்டும்? ஒரே ஒரு அதிமுக அரசு எல்லா பிரச்சனைகளிலும் தொடர்ந்து ஒரு செயலற்ற ஆட்சியாக, ஒரு முதல்வராக செயல்படவில்லை. காணொலி காட்சி முதல்வராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரை யாரும் சந்திக்க முடியவில்லை. எந்த கட்சி தலைவர் மட்டுமல்ல, தங்களுடைய அமைச்சரையா ஊழல் பிரச்சனையா? ஊழல் என்பதை நான் முதல்ல சொல்லிட்டேன். இதுல ஹிதாயத்துல்லா வருகிறேன். இப்போ இந்த ஊழல் தொடர்பாக திமுகவை காட்டிலும் ஒரு கவர்னரையே போய் சந்தித்து மனு கொடுத்த கட்சின்னா காங்கிரஸ் கட்சி. நான் மறுக்கல. ஊழல் தான் பிரதானம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வருவோம் தமிழர்கள் நலன் சார்ந்தும் நான் வரேன். ஊழல் பத்தி பேசுறப்ப பழைய காட்சிகள்ல 2Gன்றது திமுக எங்களுக்கு சுமையாகிருச்சு அப்படின்னு காங்கிரஸ் இயக்க தலைவர்கள்லாம் சொன்னாங்க. 2Gயை பொறுத்தவரை திமுக எங்களுக்கு சுமையாகிவிட்டது. ஈழ பிரச்சனையில் திமுக சொன்னது காங்கிரஸ் எங்களுக்கு சுமையாகிவிட்டது. மக்கள் சொல்வது இந்த 2 கூட்டணி மக்களுக்கு சுமையாகி விடுமோங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. ரெண்டுக்குமே நான் பதில் சொல்றேன். அதாவது 2G என்பது ஊழலா இழப்பா? ஊழலா இழப்பா? இழப்பு என்பது அந்த 200 கோடி என்பது என்ன? இல்ல இத தெளிவுபடுத்திக்கோ திரு ஹிதாயத்துல்லா. இல்ல 2G விவகாரத்திலே வருகிறேன். அந்த 200 கோடி என்பது ஊழலா இழப்பா? இன்னும் அது வழக்கில் இருக்கு. அது இருக்கு சார். உங்களுக்கு அதாவது நீங்க இப்ப அதிமுக அரசின் மீது எது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது? நீங்க குற்றச்சாட்டு சொல்வது அதிமுக உடைய ஊழல் எப்படிப்பட்டதுன்னா சென்ட்ரலைஸ்ட் ஊழல். இதுதான் இப்ப பிரச்சனை. எப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஒரு கான்ட்ராக்டர்களாக கலெக்டிங் ஏஜென்சியாக வைத்துக் கொண்டு அது போது. அது பிரச்சனை. அது சென்ட்ரலைஸ்டா ஆயிடுச்சுன்றதுதான் பிரச்சனை. 2 நாளா அது இல்லாம பண்ணிருந்தா பிரச்சனை இல்ல. இந்த 2 நாளா ஓபிஎஸ் அவர்களையோ விஸ்வநாதனுடைய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வரவு செலவு சரியா வரல, இதுதான் பிரச்சனை. இடையில முனவர் பாஷா சொன்னாரு, நான் கேட்கிறேன் 10 வருஷம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில அவர் பேச வச்சதுனால சொல்றேன், நன்றி இழந்து போய் 10 வருஷம் ஆட்சியில இருந்து அவர் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் வெளியே தலைவர் வாசன் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்டா சார்? இல்ல சொல்லுங்க நீங்க. அதானியை உருவாக்குனது யாருங்க? அதானியை உருவாக்குனது அவர்தான். அதானியை மோடி உருவாக்குனாருங்க. மோடி உருவாக்குனாரு. இருங்க கொடுத்தது உங்க முனவர் பாஷா அமைதி. ரொம்ப நன்றி. இப்போ இல்ல முனவர் பாஷா அமைதியாக இருக்கணும். ஹிதாயத்துல்லா ஒரே ஒரு கேள்வி. இல்ல ஒரே ஒரு கேள்வி. திரு முனவர் பாஷா ஒரே ஒரு கேள்வி. நான் தனித்தனியாக கேள்வி இருக்கிறேன். வாசன் மந்திரி பதவியில இருந்தார்ல, எந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தார்? காங்கிரஸ். இல்ல இருங்க. அதானியை உருவாக்குனார்ல, காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்தது? ஒரே ஒரு விஷயம், அது எடுக்காததன் காலமாக தான் நாங்க ஆட்சியில கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. பல விஷயங்கள் செயலற்று போயிட்டீங்க. அதாவது ஒரு வாசன் வெளியில வந்த பிறகுதான் தெரிந்திருக்கிறது. அமைச்சரவை இலாக்காவை ஒருத்தர் கொடுத்துட்டோம். கொடுத்த பின்னால அவர் செய்யக்கூடிய தவறுகள் காலந்தாமதமா தான் அவர் செய்ய பிரதமருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இப்ப நான் கேக்குறேன் சார், இல்ல அதிமுக இருக்குங்க சார், அதிமுக மந்திரிகளுக்கு ஜெயலலிதா முதலமைச்சர் பொறுப்பேற்கணும், அவங்களுக்கு அவங்க தான் பொறுப்பேற்கணும். நீங்களே அறிக்கையில சொல்லுங்க எல்லாம் அவங்க. ஆனா வந்து இவர்கள் செஞ்சா பிரதமர் பொறுப்பேற்க மாட்டார், உங்க தலைமை பொறுப்பேற்பாது. என்ன மாதிரியான வாதமா? அந்த கட்சியில் இருந்தக்கூடிய அதிமுக எம்எல்ஏ பழக்கருப்பி அவர் சொன்ன வார்த்தை இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படி பார்த்தால் அப்படி பார்த்தா ஒரே ஒரு தனிநபர் அதிமுகவில் இருந்து வெளிவந்து ஒரு குற்றச்சாட்டை நீங்க பொருட்படுத்துறீங்கன்னா, ஒரு இயக்கமாக வெளியில் வந்து காங்கிரஸ் விமர்சிச்சாதான் நீங்க எப்படி கேட்பீங்க? நம்ம அது பத்தி பேச வேண்டியிருக்கிறது. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இந்த கூட்டணிகளுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒற்றை இலக்கு என்பது எதுவாக இருக்கிறது, கட்சி நலன், மாநில நலன், பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கு. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். கூட்டணி தொடர்பாக நம்ம வாதித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமாக என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது, அதிமுகவை நோக்கிய சாயல் இருப்பதாகத்தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். திரு முனவர் பாஷா, உங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு வரையறுத்தது கூட்டணி தொடர்பாக. கடந்த 6 மாதமாக அதை தான் அவர் சொல்லிட்டே இருப்பது, மக்கள் விரும்புகிற வகையில் முதல் வரிசையில் உள்ள அணியோடு நாங்கள் கூட்டணி, வெற்றி தான் உங்களுக்கும் பிரதானம் அப்படின்னு. அதிமுகவோடு பேச்சுவார்த்தை, நீங்கள் அதை மறுப்பீங்க, அப்படிலாம் இல்லைன்னு இருந்தாலும் அதிமுகவை நெருக்கி தான் நான் ஒரு கேள்வி. ஏன்னா அடுத்த வாரமே அந்த ரிசல்ட்லாம் வந்துடலாம். இப்போ மக்கள் அதிமுகவோடு போகணும்னு அதிகம் விரும்பி உங்கள்கிட்ட சொன்னாங்களா, அல்லது கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் எப்போ நமக்கு பதவி வரும் பெரிய கட்சியோடு போகணும்னு சொன்னாங்களா? யார் சொன்னது பெரிய கட்சியோடு போகணும்? பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் முதலாக மக்களை நோக்கி மக்கள் தளபதி பயணம் என்ற பெயராலே ஒவ்வொரு கிராமமாக சென்று பொதுமக்களோடு தரையிலேயே அமர்ந்து அவருடைய கருத்துக்களை கேட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறவர் தலைவர் வாசன். முதலான்னு வரலாறுல சொல்லாதீங்க, காமராஜர்லாம் இல்லையா? அவர் இப்போ தமாக இல்ல, நான் தமிழ் மாநில காங்கிரஸை பத்தி தான் நீங்க பேசி மூப்பனார்லாம் இல்ல பெருந்தலைவர் காமராஜர் தமாகவை பற்றி பேசினால் மூப்பனார்லாம் இல்லாம முதன்முறையாக வாசன். மூப்பனாருடைய தொடர்ச்சி அப்ப முதலாகன்னு சொல்லாதீங்க சார். இப்போ இந்த தேர்தல் வாக்காளர்கள் குழம்பிடுவாங்க. இந்த தேர்தல் களத்தின் தொடர்ந்து தமிழக அரசியலிலே பெருந்தலைவர் காமராஜ் வழியில், மக்கள் தலைவர் மூப்பனார் வழியில் இன்றைக்கு சரியா சொல்றீங்க, இன்றைக்கு பொதுமக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து காங்கிரஸ்ல இணைந்தார். அதையும் கொஞ்சம் மூப்பனார் மன்னிக்கணும், வாசன் தான் நினைச்சார். இல்ல மூப்பனார் இருக்கும்போது சோனியா காந்தியை சந்தித்தாங்க. அந்த பிரச்சனை அது உங்கள் ரெண்டு ஸ்தாபன காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் பிரச்சனை அது வேண்டாம். சோனியா காந்தி காங்கிரஸ்லயே இல்ல சார், அது வேண்டாம். இதயத்துலா சொல்றேன். அப்ப நரசிம்மராவ் வந்து இல்ல வேண்டாம், டிபேட் ஆகும், உங்க நேரம் போய்டும். திருமுனவர் பாஷா அந்த வரலாறு வேண்டாம். சோனியா காந்தி உங்க நேரத்தை நான் குறைக்க வேண்டியிருக்கும். முனவர் பாஷா அது பிரச்சனை இல்ல தமிழகத்துக்கு. அடுத்து வந்துருங்க. அதாவது வந்து மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு பேசி அவருடைய கருத்துக்களை கேட்டு அறிந்திருக்கிறார். கட்சியினுடைய பெரும்பான்மையான தொண்டர்களோடு, மாநில மாவட்ட தலைவர்களோடு எல்லாம் பேசி அவருடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறார்.